ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மீன் தான் வாங்கிட்டு வந்தோம். தேங்காய் பாறைன்னு சொல்லிட்டு கடல் மீன் தான் இது. டேஸ்ட்டு செம்மையா இருக்கும். பாயிலே இது தேங்காய் பாறைன்னு சொன்னாங்க. டேஸ்ட் வைஸ் செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த வறுவலுக்கு செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. குழம்புக்கும் கரையவே இல்ல. நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட உடையல மீனு. செம்ம டேஸ்ட். ஆனா குழந்தைங்கலாம் தாராளமா கொடுக்கலாம். முள்ளே இல்ல. நடுமுள்ளு மட்டும் தான். மத்தபடி முள்ளே கிடையாது இதில. செம்ம டேஸ்ட்டு. இதெல்லாம் நல்லா 2, 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி அங்கேயே கட் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா நம்ம வீட்ல 2, 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு உப்பு போட்டு நல்லா இது பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். 2, 3 டைம் எங்க அக்கா சொல்லுவாங்க, ஆனா கடல் மீனுக்கு வந்து உப்பு போட்டு கழுவ தேவை கிடையாதும்பாங்க. ஆனா நான் கழுவும்போது உப்பு போட்டு தான் கழுவேன். அப்பதான் அந்த இதெல்லாம் வரும். கொஞ்சம் அழுக்கு இது மாரிலாம் இருந்தா நல்லா வரும். அதெல்லாம் உப்பு போட்டு தான் நான் கழுவுவேன். நல்லா கழுவும்போது. ஆனா கடல் மீன்ல கழுவ தேவையில்லன்னு சொல்லுவாங்க. நான் எப்பவும் உப்பு போட்டு தான் கழுவுவேன். நல்லா எல்லாம் கழுவி நல்லா சூப்பர் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான். எத்தனை டைம் இவ்வளோ நாள் வந்து மீன் மார்க்கெட்டே எங்களுக்கு தெரியல. சேலத்தில எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் செல்லுல இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் மீன் மார்க்கெட் இருக்கு. அங்கே போய் பார்த்தா ஒரு 10 கடைக்கு போல இருக்கு. மீன் நல்லா எல்லா மீனுமே கிடைக்குது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. அவ்வளோத்துக்கு ஃப்ரெஷ் இல்ல. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. ஆனா நல்ல நெறைய கடை இருக்கு. எந்த மீனா இருந்தாலும் அங்கேயே வாங்க. வஞ்சர மீனு, திருக்க மீன் எல்லா மீனுமே இருக்கு. அனைத்து மீனுமே. மத்தபடி இந்த ரோட்டு சைட்ல விப்பாங்க ஞாயித்துக்கிழமை. அங்க வந்து இந்த வளர்ப்பு மீனு, டேம் மீனு கொஞ்சம் கொஞ்சம் மீன் தான் ரேட் அதிகம். கடல் மீன் இங்க ரேட் அதிகம். இதோட மார்க்கெட்ல வாங்குறது கம்மி தான். ஒரு ரூ. 100 ரூ. 50 தான் கம்மியா இருக்கும். மத்தபடி அங்க நல்லாருக்கு மீன் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. சரி அங்க தான் போய் வாங்கிட்டு வந்தோம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. முள்ளே இல்ல ஆனா உண்மையிலேயே. குழந்தைங்களுக்கு தாராளமா வறுவலுக்குலாம் செம்ம டேஸ்ட்டு. மீன்லாம் கழுவி எடுத்துட்டேன். பாருங்க ஒரு லெமன் சைஸ் புளி நல்லா பெருசா நல்லா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புளி ஊற வச்சுட்டோம். புளி நெறைய மாங்காய் இருந்தா புளி கம்மியா சேர்க்கலாம். என்ட்ட மாங்காய் இல்லாதனால புளி நெறைய சேர்த்துருக்கேன். புளியெல்லாம் கரைச்சி வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். பாதி மீன் வந்து குழம்பு போட்டுட்டு, பாதி மீன் வந்து வறுவலுக்கு தான் செய்ய போறேன். சூப்பரா கழுவி எடுத்து வந்தாச்சு மீன. எல்லா மொத்த மீனும் இவ்வளோ தான் 1 கிலோ. 1 கிலோ வந்து ரூ. 380 என்னமோ. கொஞ்சம் அதிகம் தான் மீன் ரேட்டு. கொஞ்சமா தான் வைக்க போறேன். நைட்டுக்கும், மதியத்துக்கும் நைட்டுக்கு மட்டும் தான் 2டே நேரம் தான். அதெல்லாம் கொஞ்சமா குழம்பு வச்சா போதும். அவ்வளோத்துக்குலாம் குழம்பு வைக்கல. மீன் குழம்பு மறுநாள் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரி வேணான்னு சொல்லிட்டு ஒரு 2 நேரத்துக்கு மட்டும் சேர்த்து குழம்பு வச்சுட்டோம். அதனால கொஞ்சம் மீதி இருந்தா காலைல கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு குண்டான அடுப்பில வச்சு எண்ணெய் நல்லா சட்டி சூடானா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். வெந்தயம் தான் சேர்க்கணும். மீன் குழம்பு, புளி குழம்புலாம் வெந்தயம் தான் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னே பச்சை மிளகா கடிச்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்க மீன் குழம்புலாம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தூக்கி கொடுக்கும். நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இங்கேயே பாதி பேருக்கு மீன் மார்க்கெட் எங்கன்னு தெரில. நான் நிறைய டைம் கேட்டுருக்கோம். எங்கே மீன் மார்க்கெட் எங்கேயாச்சும் இருக்கான்னு கேட்டால் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அதுபோல் இப்போ இத்தனை நாள் யோசனை தான் சரி போட்டு பார்த்தா தெரியும். அவங்களும் ஒரு சேனல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மீன் கடைக்காரவங்களும் சேனல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து தான் அங்கே போனோம். மொபைல் நம்பர்லாம் அதிலே கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணிட்டு கூட போகலாம். நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் போனோம். பச்சை மிளகா 2 சேர்த்து வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்கு. 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா வந்து வகுந்து சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் பச்சை மிளகா மீன் குழம்புல போட்டால். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கினா ஒரு 3 தக்காளி நல்லா பெரிய தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதையும் சேர்த்து தக்காளி நல்லா தோல் உரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். தோல்லாம் நல்லா சாஃப்ட்டா நல்லா வெந்து வரணும். நல்லா வேகட்டும். தக்காளி கரைச்சும் சேர்த்துக்கலாம். போன வீடியோவில் நான் தான் கரைச்சி தான் சேர்த்தேன். இப்போ வந்து கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். கரைச்சி சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். கட் பண்ணி சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதிகமாக போயிட்டுனா சாப்பிட முடியாது. அதனால் தேவையான அளவு சேர்த்துட்டு பத்தலைனா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். அதிகம் போயிட்டுனா சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சமாக கம்மியாகவே சேர்த்துக்கலாம் உப்பு. ஒரு டைம் அப்படி தான் உப்பு போடுறேன்னு நிறைய போட்டு அந்த குழம்பே வேஸ்ட்டு கீழே தான் ஊற்றினேன். அதெல்லாம் எப்போவுமே அளவாக தான் போட்டுக்கணும் உப்பு. எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம.
மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரமாக இருந்தால் எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் காரமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக வந்து அந்த வாசனைக்கு வந்து நான் கறி மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும். கரம் மசாலா சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா சேர்த்து நல்லா எண்ணெயிலே இந்த மசாலா பச்சை வாடைலாம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். ஃபுல்லாக எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு புளித்தண்ணி நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சோம்னா அதை சேர்த்துக்க வேண்டியதான். அடுத்தது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாசனைலாம் போகணும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளி நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிக்கலாம். மசாலா கரையிறதுக்கு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா மசாலா கொஞ்சம் நல்லா கரைஞ்சோன்னா மூடி போட்டு மூடிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நம்ம அரைக்கிறது தான் வேலை. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான். தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். இந்தளவுக்கு எனக்கு குழம்பு போதும். நம்ம தேங்காய் அரைச்சி மட்டும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஏற்கனவே. 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம். கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வந்துருக்கேன். வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும் குழம்பு, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதெல்லாம் 2 வெங்காயம் எப்பொழுதுமே பச்சை வெங்காயத்தை சேர்த்து தேங்காயோட அரைச்சா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. நான் குழம்பு கம்மியாக தான் வைக்கிறேன், அதிகமாகலாம் வைக்கல, கம்மியாக தான் வச்சிட்ருக்கேன். பாருங்க குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை குழம்போட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அந்த மிக்ஸி கப்பில் மட்டும் நம்ம தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எனக்கு கொஞ்சமாக சேர்த்து ஊற்றிட்டு கிண்டி மூடி போட்டு மூடிடலாம். நல்லா குழம்பு கொதித்து நல்லா வற்றி வரணும். அதுக்குள்ளே நம்ம மீனுக்கு மசாலாம் தடவி வச்சிடலாம். வறுக்கிறதுக்கு நம்ம மசாலா தடவி வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிண்டி விட்டு நல்லா மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு. குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மீனுக்கு மசாலா தடவிடலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். மசாலா நம்ம தடவி எடுத்துக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், காரத்தை இருந்தாலும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அப்போ தான் மொறுமொறுப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பெசரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாவை மசாலா தடவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். எனக்கு மீன் கழுவும் போதும் சரி, மீன் இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு மசாலா தடவும் போது முள் குத்திகிட்டே இருக்கும். ஃபுல்லாக அந்த மீன் வாங்கினாலே கையெல்லாம் ஒரு மாதிரியா கீறலாக ஆயிரும். கொஞ்சம் எரியிற மாட்டம் ஆயிரும் எனக்கு. மீன் கொஞ்சம் கழுவுவேன். ஆனால் இருந்தாலும் அந்த முள் குத்துறதே என்னால் தாங்க முடியல. மற்றபடி மிளகாத்தூள்லாம் பட்டுச்சுன்னா கை எரிச்சு வந்துடும் எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மீன் போட்டு நல்லா பெசரி எடுத்துக்கலாம். எல்லா மீனுக்கும் மசாலா தடவி வச்சிடலாம். நான் 1 மணி நேரத்துக்கு மேலே அப்புறம் தான் வறுக்க போகிறேன். இப்போ வறுக்க கிடையாது. நல்லா மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் தான் வறுக்க போகிறேன். நைட்டு தான் செய்ய போகிறேன் நான். சூப்பராக மசாலா தடவி வச்சாச்சு. மீன் நல்லதாங்க, அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு இந்த மீன். கல் மட்டும் கொஞ்சம் இதெல்லாம் கொழப்பாக இருக்கும் மீன் இங்கே வாங்குறதெல்லாம். அங்கே மார்க்கெட்டில் வாங்குறதெல்லாம் நல்ல மீன், நல்லா தான் இருந்துச்சு மீன். மசாலாலாம் தடவி முடிச்சாச்சு. இது வந்து 1 மணி நேரத்துக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் வறுக்க போகிறேன். அப்படியே மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ குழம்ப பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கணும் பார்த்துட்டு, மிளகாத்தூள் பத்தலைனா கூட இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கணும் பார்க்கலாம்.
எனக்கு இன்னும் உப்பு பத்தாத மாட்டேன்ச்சு தான் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை கிண்டி விட்டு மீன் சேர்க்க வேண்டியதான் அடுத்தது. இப்போ ஒருத்தவங்கலாம் மீனை உள்ளே இறக்கிற வேண்டியதான். எல்லாம் குழம்புல நீந்திட்டு கிடக்கட்டும். இத்தனை நாள் கடலில் நீந்துச்சு, இப்போ வந்து குழம்புல நீந்தி அடுத்தது சாப்பிட தான் போகிறோம் நம்ம. எல்லா மீனையும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பாதி பீஸ் மட்டும் குழம்புல போட்டேன். தலை, இந்த வால் அது மட்டும்லாம் உள்ளதெல்லாம் குழம்புல போட்டு மற்றெல்லாம் வறுவலுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு மீன் அதிகம், மீன் நிறைய போட்டுட்டேன். மீன் போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு கொதி வந்தால் நம்ம குழம்பு இறக்கிடலாம். ரொம்ப நேரம் நம்ம அடுப்பு எரிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு அடுத்து மீன் வறுவல் செஞ்சிடலாம். மீன் போட்டது நல்லா கொதிக்குது. ஒரு கொதி நல்லா வந்துருச்சு. இப்போ மீன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம குழம்ப இறக்கி வச்ச வேண்டியதான் அடுத்தது. பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு டைம் வந்து கிளி மீன்னு சொல்லிட்டு ஒரு கலரு ஒரு மாதிரியாக இருக்கும், அந்த மீன் வாங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த மீனை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்லை. டேஸ்ட் வைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது ஒவ்வொரு மீனாக வாங்கி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். என்னென்ன மீன் கிடைக்குதோ ஒவ்வொரு மீனாக வாங்கி ட்ரை பண்ணுறேன். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் மீன் பெசரி வச்சு அடுத்தது வந்து நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வறுக்க போகிறதுக்காக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சிட்டேன் வெளியில். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கும், ஜில்னஸ்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மீனை வறுத்துடலாம். மசாலாலாம் நல்லா ஊறிருக்கு மீன். இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்து ஒவ்வொருத்தங்களாக உள்ளே இறக்கி நல்லா வேக வச்சு இங்கிட்டு ஒரு திருப்பி இங்கிட்டு ஒரு திருப்பி நல்லா திருப்பி வேக வச்சு எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி மீன் சேர்த்துக்கலாம். அதில் நமக்கு எவ்வளோ மீன் போட முடியுமோ அந்தளவுக்கு மீன் சேர்த்துக்கலாம். எனக்கு மீன் வறுக்கிறதுக்கு மட்டும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபேன் ரொம்ப பிடிக்கும். இந்த கடாய் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கூட உடையாது, அப்படியே இருக்கும், போட்டபடியே தான் இருக்கும், உடையாது. அதனால் இந்த மீனில் தான் இதில் தான் எப்போதும் நான் மீன் வறுப்பேன். இதுலேயும் வறுப்பேன், வேறு எதுலேயும் வறுப்பேன். இதில் வறுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு எவ்வளோத்துக்கு போட முடியும் அந்தளவுக்கு மீன் சேர்த்துக்கலாம். அதில் எப்படியும் ஒரு 2-3 டைம் போடுற மட்டும் இருக்கும். போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சாப்பாடும் சுட சுட வடித்து வச்சுருக்கேன். மீனும் வறுத்தாச்சு, வறுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து சுட சுட சாப்பாடு போட்டு மீன் குழம்பு ஊற்றி வறுவல் வச்சு செம்ம டேஸ்ட்டாக சாப்பிட வேண்டியதான். நான் மீன் வறுக்கும் போதே எப்பொழுதும் முன்னாடியே நான் சாப்பிட்ருவேன். உப்பு இருக்கான்னு பார்க்குற அந்த கேப்பில் எடுத்து எடுத்து சாப்பிட்ருவேன். ஒரு படு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு படு நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் காரசாரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ரெண்டு பகுடு போட்டு நல்லா திருப்பி எடுக்கணும். ஒரே சைடு வெந்துட்டு இருந்துச்சுன்னா கருகிரும். அதனால் 2 பகுடு மாற்றி மாற்றி இது வேக வச்சு எடுத்துக்கணும் மீனை பொறுத்த வரைக்கும். நான் எப்போவுமே இந்த திருக்க மீன் சாப்பிட மாட்டேன். அம்மா வீட்டில் வாங்குவாங்க அடிக்கடி. நான் திருக்க மீன் சாப்பிட்றேன், எனக்கு ரொம்ப பிடிக்காது. கருவாடு வேணால் சாப்பிடுவேன், நான் மீன் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. மற்றபடி எங்கள் வீட்டில் நிறைய மீன் வாங்குவோம், சாப்பிட்டதில்ல. இப்போ இனிமேல் நான் ட்ரை பண்ணணுன்ட்ருக்கேன். கடல் மீனில் எல்லா மீனுமே நான் சாப்பிட்டு பார்க்கணுன்னு எனக்கு ஒரு இது இருக்குது. நல்லா இனிமேல் சாப்பிட்லாம். 2 போட்டு திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. மீன் இப்போ எடுத்துட வேண்டியதான். எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.